ஃப்ரெண்ட்ஸ், 4வது கேள்வி விளங்கப்படுத்த போகிறேன். 30 சென்டிமீட்டர் நீளமான 3 கம்பிகளை ஒட்டுமிடங்களில் ஒன்றன் மீது ஒன்று வைத்து இணைத்த பின் 80 சென்டிமீட்டர் நீளமான கம்பி ஒன்று கிடைத்தது. அதுபோல 30 சென்டிமீட்டர் வீதம் நீளமான கம்பிகளை ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒட்டிய பின் கிடைக்கும் கம்பியின் மொத்த நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 30 சென்டிமீட்டர் நீளமான 3 கம்பிகளை ஒட்டினது போல 80 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ பார்க்கணும் ஒட்டுறதுக்கு முன்னுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு. இப்போ 30 3ஆல் பெருக்கினா ஒட்டுறதுக்கு முன்னுக்கு 90 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. இப்போ ஒட்டினது பிறகு 80 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. அப்போ ஒட்டுக்குள்ள எவ்வளவு விரயமாயிருக்குன்னு பார்க்கணும். 90லேருந்து 80 சென்டிமீட்டரை கழிச்சால் 10 சென்டிமீட்டர் வரும். இந்த 10 சென்டிமீட்டர் இப்படி 3 கம்பியில் 2 இடங்களில் ஒட்டுறது தான் 10 சென்டிமீட்டர். அப்போ ஒரு இடத்துல 5 சென்டிமீட்டர் ஒட்டுப்பட்டிருக்கும். இப்போ கேட்டுக்காங்க. அதே போல் 30 சென்டிமீட்டர் வீதம் நீளமான கம்பிகளை ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒட்டிய பின் கிடைக்கும் கம்பி மொத்த அதுன்னு கேட்டுக்காங்க. அப்போ நாங்கள் 30 சென்டிமீட்டரை 5ஆல் பெருக்கணும். பெருக்கினா 5 0 0 3 5 150 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ இப்படி 5ண்டா இங்கே 3க்கு 2 இடங்களில் ஒட்ட வேண்டியது நாங்கள் பார்த்தோம். அப்போ அதே போல் 4 இடங்களில் ஒட்டணும். இப்போ இங்கேயும் 5 சென்டிமீட்டர் வரும். அப்போ 20 சென்டிமீட்டர் இந்த 5 கம்பிகளையும் ஒட்டக்குள்ள விரயமாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த 150 சென்டிமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டரை கழிக்கணும். கழிச்சா 0 5லேருந்து 2 போனால் 3 இந்த ஒன்றக்கு இருக்கும். அப்போ 130 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ 30 சென்டிமீட்டர் வீதம் நீளமான கம்பிகளை ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒட்டிய பின் கிடைக்கும் கம்பிகளின் மொத்த எண்ணிக்கை 130 சென்டிமீட்டர் ஆகும். நன்றி.